சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை தொடங்கியதால் பம்பையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் சிறு சிறு குழுக்களாக தடுத்து நிறுத்தி மலையேற அனுமதிக்கப்படுகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. மண்டல காலம் தொடங்கி இன்னைக்கு 2வது நாள் அப்படிங்கிறதுனால பம்பையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சபரிமலை காண்றதுக்கு, அதாவது மலை ஏறுறதுக்கு காத்திருக்காங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பையில் சிறு சிறு குழுக்களாக தடுத்து நிறுத்தப்பட்டு பின்னர் இவங்களை என்ன செய்யறாங்கன்னா மலையேற அனுமதிக்கிறாங்க. அப்படி தடுத்து நிறுத்தப்பட்டு மலையேறி வர்றவங்க முதல்ல இருக்கிற பம்பையில் இருக்கிற ஐயப்பன் கோயில், அதாவது பம்பையில் இருக்கிற கன்னிமூல கணபதியை கும்பிட்டு அங்க தேங்காயை உடைச்சிட்டு அதன் பின்னர் என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைன் செக்கிங், அதாவது இவங்க முன்பதிவு செய்யக்கூடிய அந்த சான்றிதழ் எல்லாமே இங்க இருக்கிற அதிகாரிகள்கிட்ட காமித்த பின்பே மலையேற அனுமதிக்கப்படுறாங்க. தற்பொழுது நகரிலிருந்து வந்த ஒரு பக்தர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க சாமி தரிசனம் செய்யறதுக்கு உண்டான நேரம் எவ்வளவு ஆச்சு என்னங்கிறத கேட்போம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நகரி ஆந்திராவில இருந்து வர்றோங்க. திருப்பதி மாவட்டம் எங்களது. 9 மணி நேரம் ஆச்சு பம்பையிலிருந்து மலைக்கு ஏறதுக்கு. போலீஸ்கார் எந்த பாதுகாப்பும் இல்லை. அதாவது குழந்தைங்களை நெசுக்கி நாசனம் பண்றாங்க. ரொம்ப அலைச்சல் பட்டு வருனாங்க. இப்ப கிட்டத்தட்ட நாங்க வந்தது 14 ஹவர் ஆச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மொத்தம் கணக்கு பண்ணி இப்ப பயங்கரமான கஷ்டமா இருக்குது. அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு இல்ல, கம்முனு இருப்பா. பாதுகாப்பு இல்லைங்க. எந்த ஒரு போலீஸ்காரும் இது இல்ல, எதுவுமே கிடையாது சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஏறுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வசதிகள் சில இடங்கள்ல குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஐயப்ப பக்தர்கள் தொடர்ந்து ஐயப்பனை தரிசனத்துக்கு உண்டான வழி வகை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இனி வரும் நாட்கள்ல ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிக அளவிலேயே வரக்கூடும். அதனால வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு போதுமான பாதுகாப்பு, அதாவது ஐயப்பனை காண்பதற்கு உண்டான நேரங்காலத்தை சீக்கிரம் இது பண்ணணும். இதற்காக போலீஸ் முழுமையா ஒத்துழைச்சு ஐயப்ப பக்தர்களை சபரிமலைக்கு ஏற்றி ஐயப்பனை காண்றதுக்கு உண்டான வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுடைய வேண்டுகோளாவே இருக்கு. கள தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.